சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. எப்படி இருந்துச்சு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம். வீடியோவை முழுமைக்கும் வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நடந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போறோம். ஏ டைப் பி டைப் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கீழே சொல்லுங்க. ஏன்னா ஏ டைப் பி டைப் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து கீ ரெடி பண்றதுக்கு லேட் ஆகும். பொறுமையா வந்து அழகா ஏ டு ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா நம்ம ரெடி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து கீழே வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏ ஆர் பி டைப் ரெண்டு டைப்புக்கான ஆன்சர் கீ வேணும்னாலும் பிரச்சனை கிடையாது, பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. அதில் வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 12th ஸ்டாண்டர்டுக்கு 1 மார்க் எப்படிப்பா இருந்துச்சு? அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எதனா கேட்டாங்களா? இல்லை அப்படின்னா டோட்டலாக எல்லாமே புக் பேக்ல இருந்து கேட்டாங்களா? இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? ஏன்னா டைமிங் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பற்றிருக்கும். டைமிங் பத்தலன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு 1 மார்க்கு அவ்வளோதான். மற்றபடி இதில் வேற ஒன்றுமே இல்லை. 5 மார்க்கு 5 எழுதிருப்பீங்க. அதுக்கு நம்ம 1.5 ஹவர் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட இன்னும் 1.5 ஹவர் 2 3 மார்க் 1 மார்க் முடிச்சுட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு இருக்கலாம். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னே வந்து நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப வெரி ஈஸி தான் அப்படின்னும் வந்து நிறைய விதமான சில குட்டீஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஆன்சர் கீ ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் பண்ணி பாருங்க, விசிட் பண்ணி. ஸோ அதில் வந்து இருக்கு. ஸோ இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏ டைப், ஏ பி டைப் போட்டால் ரொம்ப கஷ்டம். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏ டைப் தனியாக ஆன்சரும், 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி டைப் ஆன்சரும் தனியாகவும், அப்புறமா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தனியாக ஒரு ஆன்சர் கீயும், 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பி டைப் ஒரு ஆன்சரும் வந்து போடணும். ஸோ ரெண்டு டைப்பாக இருந்தால் 4 செட் ஆன்சர் கீயை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விதமான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ப்ரிப்பேராக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து சொல்லிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீ இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணிவிட்டு ஆன்சர் கீயை செக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.